அன்பு நேயர்களே, ரெவரண்ட் டாக்டர் ஜெபராஜ் சாமுவேல் அவர்களோடு கூட நாம் நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய பின்திரும்பி பார்க்கும் அனுபவத்தில் இதுவரையிலும் அவர்களுடைய குடும்ப உறவு எப்படி துளிர்த்தது, அது எப்படி வளர்ந்தது என்பதை குறித்து கேட்டோம். அதோடு கூட அவர்களுடைய நெஞ்சத்தில் விழுந்த கிறிஸ்துவினுடைய வித்துக்கள் எப்படி கனி அருளினது என்பதற்கு ஆதாரமாக 138வது சங்கீதம் 8வது வசனத்தை வைத்து அவர்கள் பகிர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அதில் 2 காரியத்தை ஆணித்தரமாக சொன்னார்கள். கிறிஸ்துவிலே புது உறவு வளர்ந்ததை குறித்தும், அந்த 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக என்பது அவருடைய வாழ்வுக்கு அதுவே வழிகாட்டும் தேவனுடைய சத்தியமாக மாறியது என்று சொன்னார்கள். தொடர்ந்து அவர்களோடு கூட பயணிப்போம், எங்களோடு கூட நீங்கள் தங்கியிருங்கள். சரிதானா அண்ணன்? ரொம்ப அழகான ஒரு துவக்கம் உங்களுடைய வாழ்வு. ஒருவேளை உங்களுடைய நெஞ்சத்தில் கலக்கத்தையும் கண்களிலே கண்ணீரையும் கொண்டு வந்தாலும், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கும் ஆண்டவர், தாழ கரம் நீட்டி என்னை தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் அரிதான ஒரு துவக்கத்தை வைத்திருந்தார் என்பதை அழகாக சொன்னீங்க. இப்போது லூக்கா ஆஸ்பத்திரியில் சேர்ந்ததையும், அந்த 30 ரூபா சம்பளத்தை கொண்டு போய் பாட்டியம்மாட்ட கொடுத்ததையும், அந்த பாட்டியம்மா அந்த பணத்தை வாங்கி கண்களிலே ஒற்றி கொள்வதற்கு பதிலாக இதிலிருந்து நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது வரைக்கும் சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பு, கல்லூரி வாழ்க்கை அப்படி எதுவும்? நன்றி. உங்களுடைய கேள்வி என்னை சிந்திக்க வைக்கிறது. ஏனென்றால் கல்லூரியிலே கால் வைக்காதவன் நான். ஆனால் என்னுடைய மருத்துவமனை 1 ஆண்டு ஊழியத்தை தொடர்ந்து ஆலங்குளம் அருகிலே நல்லூர் என்ற இடத்துல இருக்கிற வெஸ்ட் திருநெல்வேலி உயர்நிலை பள்ளியிலே அசிஸ்டன்ட் கிளார்க்காக சேர வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அதுவரை 30 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவன் அந்த பள்ளியிலே சேர்ந்த பொழுது என்னுடைய சம்பளம் 60 ரூபாயாக ரெட்டிப்பானது. ஸோ ஒரே ஆண்டில் எனக்கு ரெட்டிப்பான சம்பளம் கிடைத்ததை குறித்து நான் மிகவும் பெருமை அடைந்தேன். ஆனாலும் சம்பளம் வாங்கின மறுநாள் என்னுடைய பாட்டியம்மாவுக்கு தான் முதல் 30 ரூபாயை அனுப்பிவிடுவேன். மிச்சம் எஞ்சி இருக்கிற 30 ரூபாயில காணிக்கைக்கு எடுத்து வைத்து விட்டு 25 ரூபாய்க்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டேன். இன்று கேட்டால் உங்களுக்கு எப்படி முடியும் என்று நீங்கள் நம்ப முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்வது 1956, 60 வரை 3.5 ஆண்டுகள் அந்த பள்ளியிலே வேலை செய்தேன். அந்த நாட்களில் தான் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்த. எப்படி என்று கேட்டால், எல்லாரும் படித்து முன்னேறுகிறார்களே, நீனும் படித்தால் என்ன? வெறும் SSLC படிப்போடு ஆண்டவர் உன்னை எப்படி தலையாக்க முடியும் என்ற ஒரு எழுச்சி வந்தது. அந்த நாளில் தான் BCom என்கிற ஒரு கோர்ஸ் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. டிப்ளமோ இன் காமர்ஸ். டிப்ளமோ இன் காமர்ஸ். அதை படிப்பதற்கு என்னுடைய தலைமை ஆசிரியர் அதிகமாக உதவினார். 14 பரீட்சைகள் எழுத வேண்டும். அதோடு டைப்ரைட்டிங் ஷார்ட்டனும் படித்திருக்க வேண்டும். இத்தனையையும் முடிக்க அந்த 3-4 ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே டிப்ளமோ இன் காமர்ஸ் வாங்கின உடனே என் கண்கள் திறந்தது. இனிமேல் நான் படிப்பதற்கு மற்றபடி BA படிக்க முடியாது. ஆகினாலே இந்த படிப்பை வைத்துக்கொண்டு நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மனு போட்டு வேலைக்காக எழுதியிருந்தேன்.
ஆயினாலே 1960 ஆண்டு எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. என்ன வேலை? ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது இளநிலை உதவியாளர். இந்த பதவியில சேர்ந்தேன். சேர்ந்த முதல் சம்பளம் 105 ரூபாய். 1960 ஆண்டில் 105 ரூபாய் சம்பளத்தை வாங்கின உடனே என் கைகளிலே நடுக்கம். இவ்வளவு பணத்தை பார்க்கவே இல்லையே. அதை வாங்கி தொடர்ந்து என்னுடைய பாட்டியம்மா தாத்தாவை கவனித்து வந்தேன். Praise the Lord. அதுதான் உறவு. என்னை வளர்த்த என்னுடைய பாட்டி தாத்தாமாவை சாகிற வரைக்கும் மகனாக கவனித்தேன். அதனால்தான் கர்த்தர் என்னை உயர்த்தினார். வெட்டி எடுக்கப்பட்ட துறவையும் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் மறவாதே. அதை அண்ணன் தன்னுடைய வாழ்விலே 100க்கு 100 கடைபிடித்திருக்கிறார். அவர் மின்சார வாரியத்தில் சேர்ந்த பொழுதுதான் அங்கே ஒரு வாலிபர் ஐக்கியம் இருந்தது உதகையிலே. அங்கே ஒரு மிஷினரி கார்டன் கேல் என்று ஒருவர் இருந்தார். அவர் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த எமரல்டு கேம்ப் என்ற இடத்துக்கு வந்திருந்தார். நான் அப்பொழுது சாதாரணமாக வேஷ்டி சட்டை அணிந்திருப்பேன். காலிலே செருப்பு கூட இல்லாதபடி ஆரம்ப நாட்களில் வேலை செய்தேன். என்னை சந்தித்த அவர் என்னை அழைத்தார். அவர் அங்கே ஊழியத்திற்காக வந்திருந்தார். தெரு ஊழியத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை பார்த்த உடனே, தம்பி நீங்க யாரு விசாரித்தார். அவரை அன்போடு கூப்பிட்டு, உங்க காலில் செருப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது தம்பி. அவர் ஆங்கிலேயரா தமிழரா? அவர் ஒரு கனடியர், கனடா தேசத்தை சேர்ந்தவர். ஓகே. அவருக்கு ஏன் இந்த பாசம்? ஆகினாலே அவர் மூலமாக உதகையிலே இருந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்கு வர சொன்னார். ஏப்ரல் 1960. அங்கேதான் அவரோடு கூட ஒரு உறவு ஏற்பட்டது. அந்த நாள் அவர் கொடுத்த செய்தி என்னை தொட்டது. நான் ஆண்டவராய் இயேசுவை 16 வயதில் ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தேனே அன்றி ஆண்டவரோடு எனக்கு நெருக்கமான உறவு இல்லை. ஆகவே அந்த நாட்கள் உறவை பற்றி பேசினார். பேசி முடித்த பிறகு அவர் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தார். எத்தனை பேர் ஊழியத்திற்கென்று உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஏனென்றால் வாழ்க்கை வேகமாய் ஓடுகிறது. அவர் ஆங்கிலத்தில் சொன்னார், only one life, soon it will be past, but what you have done for Christ will follow you to eternity. ஆண்டவருக்காக நீ எதை செய்கிறாயோ அது நித்தியம் வரைக்கும் தொடரும். அதனுடைய பலனை காண்பாய். அந்த நாளிலே என்னை அர்ப்பணித்தேன் ஊழியத்திற்காக. அன்றுதான் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்கிற முதல் படி எடுத்து வைத்தேன். 60 ஆண்டுகள் 62 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டது. ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்தில் ஒரு நாளும் விட்டு விடவே இல்லை. அவரோடு இணைந்து என்ன ஊழியத்தை ஆரம்பித்தேன் என்றால், அவர் சனி ஞாயிறு எனக்கு விடுமுறை கிடைத்து விட்டால் அவரோடு கூட உதகையில் உள்ள எல்லா டீ எஸ்டேட்ல போய் ஊழியம் செய்வேன். அவர் பெரியவர்களுக்கு பிரசங்கிப்பார். என்னை அங்க இருக்கிற சிறுவர்களை கூட்டி அவர்களுக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி சொன்னார். ஆகவே என்னுடைய முதல் ஊழியம் சிறுவர்கள் மத்தியிலே ஆண்டவரை அறிவிக்கிற ஊழியம். அப்படி நான் சிறுவர்களுக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேக சிறு பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுமுறை போனால் நான் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் திருப்பி சொல்லும் பொழுது என் உள்ளம் மகிழ்ந்து களிகூரும். அல்லேலூயா. ஏனென்றால் வாலிபனாகிய நான், அப்போது எனக்கு 20-21 வயசுதான், வாலிபனாகிய நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் இவ்வளவு கனப்படுத்துகிறாரே. ஆகவேதான் ஊழியத்திற்கென்று நான் என்னை அர்ப்பணித்தேன். அந்த நாட்களில் மேல் படிப்பிற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்ன ஊழியத்திற்காக?
என் தாய் இறக்கும் பொழுது என்னுடைய பாட்டியம்மாகிட்ட கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விண்ணப்பம், அம்மா தகப்பனும் இல்லை, எப்படியாகிலும் என் மகனை ஊழியத்திற்கென்று நான் அர்ப்பணித்திருக்கிறேன், அதனால் தான் அவருக்கு சாமுவேல் என்று பெயர் கொடுத்தேன், அவரை திருச்சபை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துங்கள், அவன் திருச்சபையில் ஆயராய் பணியாற்ற வேண்டும். அந்த காரியம் என் மனதிலே ரீங்காரித்தது. ஆகவேதான் படிப்பதற்காக நான் யூடிசி, அதாவது பெங்களூரில் இருக்கிற யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் போக வேண்டும் என்று மனு பண்ணினேன். அப்பொழுது சொன்னார்கள், டிப்ளமோ இன் காமர்ஸ் இஸ் நாட் அக்செப்டட், கண்டிப்பாக ஒரு செக்குலர் டிகிரி இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு செக்குலர் டிகிரி என்கிட்ட இல்லையே. எஸ்எஸ்எல்சி படித்தேன், டிகாம் படித்தேன். இந்த டிகாமை வைத்துக்கொண்டு எப்படியாக மேல் படிப்புக்கு படிக்க வேண்டும் என்று டெல்லி யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணேன். அதன் மூலமாக பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் படித்து முடித்த உடனே எனக்கு ஒரு ஆசை, நான் எப்படி ஆகிலும் ஆயராக பணியாற்ற வேண்டும். இப்போ இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் படித்த காலத்திலேயும் யூடிசிக்கு அப்ளை பண்ண காலத்திலேயும் இன்னும் மின்சார வாரியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கீங்க? தொடர்ந்து வேலை செய்கிறேன். ரைட். தொடர்ந்து 25 ஆண்டுகள் நான் மின்சார வாரியத்தில் பணியாற்றினேன். ஓகே. அதற்கு நான் உண்மையை உத்தமமாக இருந்தேன். ஆகவே தான் நான் படித்ததெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ். என்னுடைய பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் நான் எந்த யூனிவர்சிட்டிலையும் கால் எடுத்து வைக்கவில்லை. இப்போ நீங்கள் நேசரத்தில் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் தமிழ் மீடியத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க? ஆமாம், சாதாரண தமிழ் மீடியத்தில் படித்தவன் தான். ஆனால் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்த உடனே பிடிக்கு அப்ளை பண்ணினேன். அந்த நாட்களிலே பிடிக்கு சேர்ந்து படிப்பதற்கு ஏதாவது ஒரு திருச்சபை என்னை ஸ்பான்சர் பண்ண வேண்டும். எனக்கோ யாரும் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஆகினால அங்கலாய்த்தேன். அந்த நாட்களில் தான் எனக்கு சென்னைக்கு ஒரு மாறுதல் கிடைத்தது. எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம். நான் மின்சார வாரியத்தில் வேலை பார்த்து வந்த பொழுது 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக வேலையிலே உயர்த்தப்பட்டேன். ஏனென்றால் நான் படித்து பாஸ் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் 3 டெஸ்டையும் ஒரே ஆண்டில் படித்து முடித்து விட்டேன். ஆகையினால எனக்கு சீக்கிரமாக ப்ரமோஷன் கிடைத்தது. ஆனால் என்னோடு வேலை செய்த எல்லா மக்களுக்கும் ஒரு போராமை, என்ன இவன் வந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாக பதவி உயர் பெற்று விட்டானே என்று சொல்லி. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்டிகையின் போது நான் அவர்களோடு கலந்து கொள்ள முடியாதபடியினாலே ஒரு தவறான ஒரு காரியத்தை பிணைத்து எழுதி என்னுடைய பதவி பறிக்கப்பட்டது. மீண்டும் என்னுடைய பழைய ஜூனியர் அசிஸ்டண்டாக திருப்பப்பட்டேன். கிறிஸ்தவ நிகழ்ச்சி அல்லாத ஒரு நிகழ்வுக்கு அவங்களை அழைத்த போது தலை வணங்கவில்லை. ரைட். தலை வணங்காத நிமித்தமாக அவர்கள் வேறொரு காரியத்தை வைத்து திரித்து எழுதி என்னுடைய குற்றம் சாட்டி பதவி உயர்வை பறித்து விட்டார்கள். ஆனால் எனக்கு மிகுந்த வருத்தம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருந்தபடினால் எனக்கு கிடைத்த பரிசா இது? நான் ஏன் பதவி இறக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டேன். அப்படி ஆண்டவர் உள்ளத்தில், முட்டாளே, நீ இப்பொழுது அறிய மாட்டாய், பின்பு அறிந்து கொள்வாய். ஆகவே சென்னைக்கு மாற்றப்பட்டேன். சென்னையில எண்ணூர் என்ற பகுதியிலே எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் மாற்றப்பட்டேன். ஸோ அனல் மின் நிலையத்திற்கு வந்த பொழுது சாதாரண குமாஸ்தாவாகத்தான் இருந்தேன். அந்த வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு போக வேண்டுமே என்று ஆலயத்தை தேடின, ஆலயம் இல்லை. எங்கே போவது? அருகில் இருந்த திருவொற்றியூர் என்ற ஒரு ஆலயத்திற்கு போனால் சின்ன ஆலயம். கிறிஸ்துமஸ் அன்று வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. ஆகினாலே
உள்ளே போக முடியாமல் குளிர்ல வாடினேன். அந்த வேளையிலே, ஆண்டவரே, ஏன் என்னை சென்னைக்கு மாற்றினீர்? அப்பொழுது, உனக்காக யாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். என்ன செய்வீர் ஆண்டவரே? உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு பாரத்தை போட்டார். ஆலயம் இல்லாத இடத்திலும் குளம் இல்லாத இடத்திலும் குடியிருக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? இப்பொழுது கோயில் இல்லாத இடத்தில் நீ இருக்கிறாய் அல்லவா? ஒரு கோயிலை கட்டு. ஆண்டவர், நான் ஒரு குமாஸ்தா. என்னுடைய வீட்டிலே அங்கு வேலை செய்த ஒரு 7 குடும்பங்களை வைத்து ஒரு பிரேயர் செல் ஆரம்பித்தேன். சாதாரண இது எண்ணூர் பகுதியில் ஒரு என்னுடைய பிரேயர் செல் ஆரம்பித்தேன். ஒரு வருஷத்துக்குள்ளாக இந்த 7 குடும்பங்கள் 32 குடும்பங்களாக மாறிவிட்டது. Praise the Lord. அங்கே இருந்த பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த பாரத்தை சொன்னேன். ஏன் அவன் இதை ஒரு சபையோடு இணைந்து செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படி திருவொற்றியூரிலே ஒரு 1000 இருந்தார்கள். அவருடைய பெயர் ஜே.எஸ். அதிசயநாதன். ஒரு நாள் அவர்கள் என்னை தெருவிலே கண்டார்கள். அவர் அங்கியோடு வந்ததினாலே அவரை வணங்கினேன். அப்பொழுது கேட்டார், எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஏன்னா மாறுதலாகி வந்திருக்கிறேன், கோயில் இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ தான் கோயில், நீ கெட்டு அப்படின்னார். ஆகவே இந்த 32 குடும்பங்களை வைத்து 18/1/1970 ஒரு சிற்றாலயமாக மாற்றினேன். அப்பொழுது இருந்த சென்னை பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் லெஸ்லி நியூபிகன் அவர்களை சந்தித்தேன். அவரிடத்தில் என்னுடைய மன பாரத்தை சொன்னேன். அவர் சொன்ன உடனே செய்தார், நிலத்தை வாங்கு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆகவே அங்கிருந்து 32 பேரும் ஆளுக்கு 1 மாத சம்பளத்தை போட்டோம். 6000 ரூபாய் கிடைத்தது. இந்த 6000 ரூபாய் கொண்டு போய் பேரார் கையில் கொடுத்தேன். உடனே அவர் 18,000 ரூபாய் கையில் கொடுத்தார். ஒரு நிலத்தை வாங்கி ஒரு சபையை கட்டினேன். 5th March 1973 எண்ணூரில் ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்த அன்று அவர் என்னை ஊழியனாக நியமித்தார். Praise the Lord. அதாவது உறவு என்கிற தலைப்பிலே நாம் இந்த சம்பாஷணையை துவங்கினோம். அந்த சம்பாஷணையில் தாயினுடைய உறவு, தாத்தா பாட்டியோடு வளர்ந்த உறவு, நாசரேத் தூய யோவான் ஆலயத்திலே கோயில் குட்டியாக பணி செய்து கொண்டிருந்த, செக்ஸ்டனாக பணி செய்து கொண்டிருந்த சகோதரர் லாசரஸ் என்பவர்களோடு கூட வளர்ந்த உறவு, பள்ளியிலே படிக்கும்போது தலைமை ஆசிரியருடைய உதவியினாலே மேற்படிப்புக்குரிய வாய்ப்புகள், இப்படி அவர்களுடைய உறவினுடைய வளர்ச்சி குடும்பத்தோடு மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தோடு மட்டுமல்ல, மருத்துவமனை, ஆலயம் என்று வளர்ந்து தேவனோடு கூட அந்த உறவு எப்படி வளர்ந்தது என்பதை ஊட்டியில் நிகழ்ந்த சம்பவத்தை குறித்து அழகாக சொன்னார்கள். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தேன். ஆனால் அதிகப்படியான வளர்ச்சியை காண முடியவில்லை. ஆனால் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தேன். ஆனால் ஊட்டியிலே உதகையிலே பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் அங்கே பணி செய்து கொண்டிருந்த ஒரு கனடியன் மிஷனரி மூலமாக அவர்கள் ஊழியத்திலே பக்குவப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுக்கவும் தேவனோடு கூட உள்ள உறவிலே சீடனாக இருந்தவர், சிநேகிதனாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு சாட்சியாக, ஊழியக்காரனாக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய வாழ்விலே, அவருடைய செக்குலர் பொசிஷனில் மின்சாரத்துறையிலே பணி செய்த போது ஆண்டவர் எப்படி அவர்களை கனப்படுத்தினார் என்பதையும், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த பின்பு தேவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு குருத்துவ படிப்புக்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்துக்கு அவர்கள் வளர்ந்ததை குறித்தும் அழகாக சொல்லி வந்த அவர்கள்
இறுதியில் நமக்கு பகிர்ந்து கொள்ளும்போது, எண்ணூர் மின் வாரியத்திலே பணி செய்யும் போது எப்படி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்தினார் என்பதை அழகாக சொன்னார்கள். தனியாக தேவனில் வளருவது மட்டுமல்ல, குழுவாக தேவனில் வளருவது, திருச்சபையாக வளருவது என்கின்ற அந்த ஆவிக்குரிய உறவினுடைய வளர்ச்சியை 32 குடும்பங்களை ஒன்று கூட்டி ஒரு திருச்சபையை நாட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் பிரதிஷ்டை செய்தது மட்டுமல்ல, அன்றைக்கு சென்னை பேராயத்திற்கு பிரதான மேய்ப்பனாக இருந்த லெஸ்லி நியூபிகன் ஐயா அவர்கள் மூலமாக குருத்துவ ஊழியத்திற்காக அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டதையும் அழகாக சொன்னார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் அவர்களோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அடுத்த மைல் கற்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அதுவரையிலும் உங்களுடைய கவனமும் ஈடுபாடும் தேவை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.